வெல்கம் பேக் டு நெல்லை டைம்ஸ். பார்த்திபன் குழந்தை நட்சத்திரங்கள் ஒரு 13 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டீன்ஸ். ஸ்கூல் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த 13 பசங்க டீச்சர் ஒரு ஓபி அடிச்சிருக்காங்க ஃபோன் பேசிட்டு. அந்த கேப்பில் அந்த பசங்க வந்து வெளில தப்பிச்சு போயிடுறாங்க. அது இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் தப்பிச்சு செக்ரட்டரி வச்சு ஒரு பக்கம் போயிடுறாங்க. காடு மாறி பிரதேசம் மாதிரி அந்த பசங்க வந்து எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த பசங்க வர இடம்லாம் ஒரு வகையில் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. பேரண்டால் இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு என்னென்னலாம் ப்ரெஷர்ஸ் இருக்குது, அவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் 1 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு 1 மணி நேரத்தில் பார்த்திபன் வராரு. அவர் தான் வந்து ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்னு சொல்கிறாரு. நாசாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஏலியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து பார்த்திபன் வந்து சொல்கிறாரு. நம்ம பேசுகிறது அது புரியணும். ஏலியன்னா வந்து நம்ம ஹாலிவுட் படங்களில் காமிக்கிறாங்க, அது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திபன் சொல்கிறாரு. பட் இவர் ஏலியன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. கடைசியில் டீன்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திபன் சொல்லப்பட்ட கதைகள். நம்ம இதை என்ன உள்வாங்கணும், கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸ்கூல்லேருந்து வந்து பசங்க தப்பிச்சிடுறாங்க. அந்த பசங்க தப்பிச்சு போகிறதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுவும் செய்யல, வீட்டில் அப்பா அம்மா எதுவும் தேடலை, பெருசாக தேடலை. ஏதோ சப்போஸ் ஒரு சீனுக்கு காட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. யோகி பாபுலாம் வராரு. யோகி பாபு வர சீனெல்லாம் காமெடின்னு அவரை போட்டு காட்டினவரை இதை காமெடின்னு ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திபன் மிகப்பெரிய நாசா விஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். 2 வீலரில் ஒரு பயணம் பண்ணி போகிறாரு அவரோட கண்டுபிடிப்புக்காக. பிறகு நாசா விஞ்ஞான மையம் அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய டிசி படங்கள், மார்வல் படங்கள், எவ்வளோ படங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தாச்சு. பட் இவர் வந்து ஒரு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 கார ரூம்லேயே ஒரு 10 ஸ்க்ரீன் வச்சு இவர் வந்து வேலையை முடிச்சிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, ரொம்ப செயற்கையாகவே இருந்துச்சு. மொத்தத்தில் டீன்ஸ் தமிழில் ஒரு டிசி காமிக்ஸ் படம் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதை நிச்சயமாக தாராளமாக பார்க்கலாம்.